கோயில்ல போய் காலாறுவேல் கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கோயிலை சுத்தி வச்சு தாக்கி நமது பாட்டனை கொன்னுறான். நமது பாட்டிக்கு செய்தி வருது, நமது அருமை பெரும்பாட்டன்கள் மருதர்வர்கள் அவருக்கு தளபதியாக இருக்கிறாங்க. இறந்து விழுந்த இடத்தில் கணவன் விழுந்து இறந்து போயிட்டாருங்க செய்தி கேட்டவன கணவனை பார்த்தே ஆகன் கடைசியா ஒரு முறை நமது பாட்டி துடிக்கிறாங்க. அப்ப நமது பாட்டன்கள் மருதர்வர் தடுக்கிறாங்க, வேண்டாம், இந்த நிலையில நம்ம அங்க போறது சரியா இருக்காது. ஏன்னா உங்க அடுத்த குறி உங்களா தான் இருக்கு. உங்களையும் அழிச்சிட்டா முற்றிலும் முழுதான் நமது அரசை அழிச்சிடலாம் நினைப்பா, நம்ம அதிகாரத்தை முடிச்சலாம் நினைப்பான் வெள்ளக்காரன் நவாப்பும் சேர்ந்து. அதனால நாம கொஞ்ச நாள் தலைமறைவா தப்பிச்சிருக்கிறதா நல்லது. ஏன்னா எதிர்கால சிவகங்கையின் எதிர்காலம் சிவகங்கை மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது நம்ம தலைமறைவா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அதை மீறி தன் கணவன் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக நமது பாட்டியார் அதை கேட்காம அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போய் இறந்து கிடக்கிற தனது கணவனின் உயிரற்ற உடலை பார்த்து கதறி அழுது ஒரு சபதம் செய்கிறார் வாளை உயர்த்தி. அன்பான மக்களே, நம் உள்ளமெங்கும் நிறைந்து வாழ்கிற நமது மன்னரின் மீதானை நமது மன்னனை வீழ்த்தி இவர்களை உங்களின் பேரன்பும் ஆதரவும் கொண்டு இதே வாழ வீழ்த்தி முடிப்பேன் என்று சபதம் கொண்டு போறாங்க. தன் ஒரே மகள் வெள்ளச்சியை தூக்கி கொண்டு நினைச்சு பாருங்க, கணவனை இறந்துட்டா உடன்கட்டை ஏறல, முக்காட போட்டு மூக்க செஞ்சிட்டு மூளையில உட்கார்ந்து அழுகல போறா. தன் தாய் நிலத்தை பிரிஞ்சு இன்னொரு இடத்துல போய் விருப்பாச்சி கோட்டையில, ஐயம்பாளையம் கோட்டையில, திண்டுக்கல் கோட்டையில அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சு இருந்து வாழ்ந்து படையை கட்டி 8 ஆண்டுகள் தனக்குள்ளே இருக்கிற அந்த லட்சிய நெருப்பு விடுதலை வெறி அடங்க விடாமல் அடை காத்து வந்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டெடுத்தவள் தமிழர் இன வரலாற்றில் நமது பாட்டியார் வேலுநாச்சியார் மட்டும்தான். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். ஜக்கம்மா மாயம்மா